ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் தலைவா யூடியூப் சேனல். இப்போ வந்து நம்ம எங்கே வந்துருக்கோம் பார்த்திங்கன்னா, கிரிக்கெட் கிரவுண்ட் வந்திருக்கோம். பசங்க வந்து மேட்ச் விளையாட்டுருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து லைவாக பார்க்க போகிறோம். பாருங்கள் காய்ஸ், நம்ம பசங்க விளையாடுறாங்க. காய்ஸ், மதன் வெறிகுண்டர் அடிக்காங்க காய்ஸ். அவ்வளோதான் காய்ஸ். காய்ஸ், மதன் செமையாக ஆடுறான். வெறித்தனம் ஆட போகிறான் நினைக்கிறேன். நான் பால் பறக்க நினைக்கிறேன். பால் இல்லை காய்ஸ், காற்று தான் பறக்குது, பால் பறக்கலை. காய்ஸ், உங்கள் கிரவுண்டு பெருக்குன்னா வந்து காய்ஸ், உங்கள் கிரவுண்டு புல் இருந்துச்சுன்னா பெருக்கிறதுக்கோசம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜேசிபியில் எடுத்து போனால் மதனை கூட்டுமே பேட்டிங் கொடுங்க, அழகாக பெருக்கி விட்ருவோம். காய்ஸ், உங்கள் கிரிக்கெட் கிரவுண்ட் சுத்தம் பண்ணுறதுக்கு ஜேசிபி எதுவுமே தேவையில்ல, மம்டி தேவையில்லை. மதனை மட்டும் கூட்டு போயிடுங்க, பெரிய தள்ளி விட்ருவான். முன்னாடியில் போ. காய்ஸ், அவன் தம்பி ஒருத்த வாழ்க்கை வைத்து போயிரு பாஸ். அவனுக்கு தம்பி உன் பேர் என்ன தம்பி? தமிழரசனா? அதான் ஜெமினியா? இல்லை சரி, சும்மா மேடம். நான் கேட்ச் பிடிங்க விளையாடுங்க. காய்ஸ், அதுதான் சந்தோஷமாக பால் போட வரோம் காய்ஸ். போடு. காய்ஸ், பார்த்தீங்கன்னா மாமா பால் போடுறாரு, மச்சான் அடிக்கிறான் காய்ஸ். காய்ஸ், உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் சொல்லி ஆகணும் இந்த கிரவுண்டு பற்றி. கிரவுண்டு பார்த்தீங்கன்னா பால் போடும்போது 6 பாலுக்கு 4 வாய்டு போகும், 2 பால் கரெக்டாக போவாங்க காய்ஸ். அதுமாதிரி ஒரு சிறப்பான கிரவுண்டு காய்ஸ் இது. காய்ஸ், மதனுக்கு மச்சான் சின்ன பையன் தோத்துட்டு வந்துட்டான் காய்ஸ். மன உளைச்சலாக இருக்குது. அவன் பேர் சொல்லுவான் ராஜேஷ். காய்ஸ், ராஜேஷ் இருக்கான் காய்ஸ். அவன் தோனிக்கே டஃப் கொடுக்குற ஆளுவன். வேலு பேர் அவன் காய்ஸ். செம்மையாக கீப்பிங் பண்ணுவான். காய்ஸ், அடிவாங்க போகிறான் காய்ஸ். அடிவாங்க லைவ் அடிவாங்க வரான் பார்க்குறீங்க. சரி, சுமாரா போடா போட. அவ்வளோதான் காய்ஸ். ஓகே, நீ அங்கே கிஷோர் தானே? கிஷோர் யார் நிற்கிறதுங்க? நீ கிஷோர் தானே? இதா காய்ஸ், கிஷோர் எதுவும் நிற்கிறா தெரியுமா? ஒரு பாலம் நம்ம போக மாட்டேங்குது. ஏன் நிற்கிறான்னு தெரிலங்க அவன். அவன் பேர் என்ன? அவன் பேர் சொல்ல சின்னதான பேர் கோபியாமா? காய்ஸ், ஸ்வரி டீமோட ரவீந்திர ஜடேஜா அவர் பேர் கோபி. பாருங்க, ஒரு தான் கோபி. ரவீந்திர ஜடேஜா பேட் சுத்தனா வந்து பறக்கும். காய்ஸ், பாய் கோபி சுத்தத்தை பார்த்தா மந்திரி டஃப் கொடுக்குவோம் போல் காத்தடிக்கத்தில். காய்ஸ், ஒரு ஓவரில் 2 பால் 3 பால் விடலாம். இவன் 6 பால் விட்டுக்கிறான் பாய்ஸ். அவன் சூப்பர். போட வரலாம்.
தம்பி இதே மாதிரி 5 பாலில் விட்டுறா லாஸ்ட் பால் வச்சு பேட்டிங் மாற்றிடுறேன். என்னடா பண்ணுறீங்களா? அவ்வளோதான் காய்ஸ். ராஜேஷ் அடிக்கிறேன். அதான் பண்ண லாங்குவேஜ் போடுங்கிறேன். காய்ஸ் சந்தோஷம் பால் போடுறான். அவ்வளோதான். இதுவே என்டர்டைன்மெண்ட் கூட கிடையாது. பயங்கரமாக மாற மேட்ச் போதுக்கப்புறம். அதெல்லாம் வேணாம். அவன் தேவனம்னா தெளிவு விடணும் அவனை. அதுதான் காய்ஸ். அதெல்லாம் மதனா அதுதாங்க அங்கே தீப்பொறி பறக்கும் அங்கே கீழே வரு. ஆகாஷா சூப்பரா ஆகாஷ் ஆடுறாங்களா? தம்பி அது பால் பிளாஸ்டிக் பால் அடிப்பான் அவன். கிரீன் டாட் பால்ஸ் அவன் போடு அவ்வளோதான் வெறி போடுறா. ஐயோ 100 பால்ல ஒரே ஒரு பால் காய்ஸ் போயிருக்கேன். காய்ஸ் தூங்க சிங்கத்தை ஏங்கி போட்டீங்க காய்ஸ். நீங்கள் சிங்கத்துக்கு கோவம் வந்துச்சு. இதில் பிடிக்க மாட்டாங்க. நாட் 6 படாதத்துல வந்துரும். வாவ் கேப்ல வேமா கேட்சா கேப்ல ஓத்த விட்டான். போடு அவ்வளோதாண்ணா. ஓர காய்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சு வாய்ஸ் செகண்ட் ஹாஃப் ஆட போகிறாங்க. அப்போ காய்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் வந்து எதுன்ற தெரியுங்க